கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 7ஆம் சங்கீதம் 10வது வசனம். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. கேடகம்னா என்ன? கேடகம்னா என்ன? யுத்த காலத்தில் எதிரிகள் நம் மேலே நம்மை தாக்கும்படியாய், நம்மை அழிக்கும்படியாய் அவர்களிடத்திலிருந்து அவர்கள் எய்கிற அந்த அக்னியாஸ்திரங்கள், அவர்களுடைய அந்த ஆயுதங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு மாபெரும் கவசம்தான் கேடகம். ஆமென். அதான் கவனிங்க. நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் இந்த மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய கேடகமாக இருக்கிறபடினாலே நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு சேதம் வராது நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் தான். உண்மையா இல்லையா? எந்த பக்கம் திசை திரும்பினாலும் ஏதோ ஒரு விதத்தில் போராடி தான் நாம் ஜெயம் பெறுகிறோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னாக்கா, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிறவர் தேவன். அப்படின்னா யார்? தேவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்குதுன்னா, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள முடியுதா? என் கேடகம் யார் அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய உடைக்க போகிறாங்க, ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க, மனதெல்லாம் பாதிக்கப்பட்டு தனிமை உணர்வு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை அழ வைத்து கொண்டு, உள்ளத்தை நொறுங்க வைத்து கொண்டு நிறைய சேதங்களை கொடுக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த யுத்த களத்தில் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு கேடகம் இருக்கிறது என்பதை அறியாதிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். எனக்கு ஒரு கேடகம் இருக்கிறது. ஆமேனா? எனக்கு கேடகம் இருக்கிறது. அது யார் கையில் இருக்குது என்றால், செம்மையானவர்களை ரட்சிக்கிறவர் என் தேவன். என் தேவன் யார் என்றால், செம்மையானவர்களை ரட்சிக்கிறவர். இந்த செம்மையானவர்களை ரட்சிக்கிற என் தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. அதனால என் சத்துருக்கு கைக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். நான் சமாதானமாக இருப்பேன். நான் சோர்ந்து போவதில்லை, நான் உடைந்து போவதில்லை. இப்போ நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அசிங்கங்கள், அவமானங்கள் அல்லது பலவீனங்கள் வந்தது உண்டு. ஆனால் இப்பொழுது அவைகளெல்லாம் இல்லை. அந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு காரணம் என் கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இதை நீங்கள் நல்லா உணர்ந்துக்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா, நமக்கு மனுஷங்க மூலமாக தான் நமக்கு நன்மைகளை செய்வார். நம் ஆட்கள் என்ன பண்ணுறது இல்லைன்னா, இது கர்த்தர் தான் செய்கிறாருன்னு பார்க்கறது இல்லை, மனுஷங்களை நம்பிடுறது. மனுஷங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஆனால் தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும். அவர்தான் என் கேடகமாக இருந்து மனுஷர்களை அப்படி நம்மை சாதகமாக, நமக்கு சமாதானமாக நம்மை ரட்சிக்கிறபடியாக தேவன் மாற்றி நம்மை ஆறுதல் படுத்துகிறார். ஆமென் சொல்லாமா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நமது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். எப்படி அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் நல்லா புரிந்து கொள்ளணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பயங்கரமான போராட்டங்கள் தான், பிரச்சனைகள் தான். என்னால் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, என் கர்த்தர் என்னை பாதுகாக்க வல்லவர் அப்படின்னு நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னாவே, அவருடைய வல்லமையான அந்த கரம் நம்மை கேடகமாய் பாதுகாத்து, நம்ம எதெல்லாம் உடைக்கப்பட்டோமோ, எந்தெந்த காரியத்திலெல்லாம் நம்முடைய மனது நொறுங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகினோமோ, அது எல்லாவற்றிலும் கேடகமாய் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகிற ஒரு மகிமை தான் நமது ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா சொல்லாமா? நல்லா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 30வது அதிகாரத்தில்
நீதிமொழிகள் 30வது அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். இந்த கேடகம் என்னை காக்கிறது. தேவன் எனக்கு கேடகமா இருக்கிறார். அவர்தான் என்னை பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்றால், அன்பான தேவஜனமே, ஒரே கொஞ்ச நேரம் கொஞ்சம் விழிப்பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு என்ன பேசுறார் அப்படின்னா, தேவனுடைய வசனம், தேவன் எப்படி இருக்கிறார் என்றால், தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். தேவன் யார் சொல்லுங்க? தேவன் யார்? வார்த்தை. அவர் ஒன்றும் இல்லாமலிருந்து ஒன்றை சிருஷ்டிக்கிறவர். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றே நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் அவர் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறார். ஒன்றுமில்லாமலிருந்து ஒன்றை நினைக்கிற அந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்றால், புடமிடப்பட்டவைகள். நல்லா கவனிங்க, நமக்கு கேடகமாக இருப்பது எது என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எது கேடகம் என்றால், தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு கேடகம். ஆமென் சொல்லாமா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிங்க. நாம் உலகத்தில் இருந்தபோது எல்லாராலும் உடைக்கப்பட்டோம். எந்த திசை திரும்பினாலும் அந்த யுத்த காலத்தில் நமக்கு தோல்வி மட்டுமே. கணவன் ஒரு மாதிரியான பேச்சு, மனைவி மதிக்கவே இல்லை, பிள்ளைங்க ஒரு பக்கம், அல்லது வேலை ஸ்தலத்தில் ஒரு போராட்டம், பயங்கரமான சூழ்நிலைகள் சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் நம்மளால் தாங்க முடியாமல் நாம் என்ன செய்தோம் அப்படின்னா, இயேசு தேவனே, என் இயேசு ரட்சகரே அப்படின்னு சொல்லி நம்ம ஓடி வந்து விட்டோம். ஆண்டவரே, எனக்கு இளைப்பாறுதலை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் வந்ததுமே நமக்கு என்ன நடக்குது, நமக்குள்ள என்ன ஒரு காரியம் நிகழ்கிறது என்றால், தேவனுடைய வசனம், தேவன் நம்மை கேடகமாய் பாதுகாக்கிறார். எதிலெல்லாம் நீ நொறுக்கப்பட்டியோ, எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நீ கூனி குறுக ஒதுக்கி தள்ளப்பட்டியோ, அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்தந்த இடத்துலெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்துக்குள்ள வந்து அவர் உனக்கு ஆறுதலை கொடுத்து நம்மை சமாதானப்படுத்தி ஒரு 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 ஸ்டாண்டர்டை அங்கே நமக்கு தேவன் காண்பிக்கிறார். தேவனுடைய வசனம் ஏனென்றால் தேவன் வார்த்தையாயிருக்கிறார். நல்ல கவனி, வார்த்தையை பெற்றுக்கொண்டோம், வசனத்தை கேட்பதற்கு ஓடி வருகிறோம். கேடகம் நம்மை பாதுகாக்கிறது. வசனம் கேடகம். நம்முடைய வல்லமை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியத்தில்ல. நீங்க உள்ள வந்ததுமே உங்களுக்கே தெரியாம உங்களை வசனம் பாதுகாக்கிறது என்பதை முதல்ல இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க போலாம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், சுத்தமானவைகள், எவ்வளவேனும் களங்கம் இல்லாதவை, எவ்வளவேனும் மாசு இல்லாதவை, பரிசுத்தமானது, அது ஜீவனுள்ளது. உலகத்தில் உன்னுடைய நினைவுகளை கொண்டு, உன்னுடைய பலத்தை கொண்டு நீ போராடி பார்த்தாய். எல்லா திசையிலிருந்தும் உனக்கு தாக்குதல் வந்தது, நீ உடைக்கப்பட்டு கிடந்தாய். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்கப்பான்னு நீங்கள் உள்ளே வந்தீங்க. வந்ததுமே இந்த வசனம், புடமிடப்பட்ட சுத்த பரிசுத்த வசனம், ஜீவனுள்ள வசனம், அதுதான் தேவனுடைய வார்த்தை. எப்படிப்பட்டது? எபிரேயர் 4:12 நான் வாசிக்க வேணாம், இதெல்லாம் பல முறை காட்டியாச்சு, நீங்கள் மனப்பட சொல்லுங்களேன். தேவனுடைய வசனமானது இருபுறமும் கருக்குள்ள வல்லமையும் ஜீவனும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அது என்ன செய்கிறது என்றால், நீங்கள் தேவ சமூகத்தில் ஓடி வந்ததுமே வசனத்தை கேட்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு தாகத்தை தேவன் கொடுப்பார். உங்களையே மீறி எப்பெல்லாம் சபை கூடுகிறதோ
அப்பெல்லாம் ஓடி வந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க. அதை கேட்டதுமே உங்கள் மனசுக்குள்ள ஆறுதல், அது ஒரு பயங்கரமான பாதுகாப்பு. எந்த ஒரு சத்துருவும் உன்னை இப்போ தொடவே முடியாது என்பதை இன்றைக்கு நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நீரே என் கதி. அண்டிக் கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என்னால் நீங்க இல்லாம இருந்த போது என்னால் வாழ முடியவில்லை. எத்தனை பேர் இதை உணர்றீங்க? கையை ஊற்றி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அவருடைய வசனம் நீங்க என்ன, தேவன் யாரா இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் யாரா இருக்கிறாரு? இப்போ நீங்க அந்த வார்த்தைக்குள்ள வந்து அவர் காலை பிடிச்சதும், அதனால்தான் நீங்க வசனத்தை எப்ப சபை கூடனாலும் தாகமா ஓடி வரீங்க. ஆமேனா? அப்ப என்ன நடக்குது தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு, ஒரு கேடகம். இந்த வசனம் உங்களை பாதுகாத்து கொள்ளுகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தா ஆண்டவரே, அப்பனா உள்ள வந்துட்டா, நல்லா கவனிங்க, அப்ப உள்ள வந்துட்டா அப்ப மறுபடியும் எனக்கே பிரச்சனை வருது நீங்க கேள்வி கேட்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நல்லா புரிஞ்சு, நீங்க பாவிகள். முதல்ல நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் பாவி. பாவிக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே உன்னுடையது. நீ ஓடி வந்து அவரை அண்டிக்கொள்ள நீங்க மட்டும்தான். நம்ம ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படி யாராகிலும் ஆண்டவர் என்ன செய்வார், நீ வசனத்தை பிடிச்சிக்கிட்டோம். ஆண்டவர் மனுஷங்க மூலமாக தான் என்ன செய்வார்னா நன்மைகளை செய்கிற தெய்வம். ஆமேனா? மனுஷங்க மூலமாக தான். என்ன, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ டாக்டர்கிட்ட போனாங்க, ஐயோ எல்லாம் எனக்கு செட்டே ஆகலைங்க. அந்த டாக்டர்கிட்ட போனாங்க, தெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை தெய்வமாக பார்க்கறது. மீதி டாக்டர்லாம் அவங்களாம் MBBS படிக்கலையா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயோ நான் பயங்கரமாக நெருக்கப்பட்டிருந்தேங்க, தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினாருங்க. தெய்வம் மாதிரி இல்லை, தெய்வம் தான் உன்னை காப்பாத்துச்சு. ஆமேனா? நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிறவர் என் தெய்வம். அவர்கிட்ட தான் என் கேடகம் இருக்கு. அப்ப நீ என்ன பண்றன்னா, சபைக்குள்ள வந்ததுமே வசன தாகம், வார்த்தையை கேட்டு இந்த வசனத்தை உங்க சிந்தனையில் வைத்துக்கொண்டு தியானிக்க 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 உங்க பாதுகாப்பு அதிகமாகுது. ஆண்டவரே, உபத்திரவெல்லாம் எந்து எண்ணிக்கைக்கு அடங்காத போராட்ட பிரச்சனை என்னை சூழ்ந்திருக்குது. அது ஏன் பாவம்? நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்களை அண்டிக் கொள்வேனே, ஆனால் நீர் என் கேடகமாய் அவைகளினால் வரக்கூடிய சேதம் எனக்கு வராது. அல்லேலூயா. வசனத்தை நான் பெற்றுக்கொண்டேன். தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவரே ஜெயம் எடுத்திருக்கிறார். அவர் நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன் என்பதில் தான் இந்த மகிமை அடங்கியிருக்கிறது. அவர்தான் என் கேடகம். 2 சாமுவேலின் புத்தகம் 22:31 வாசிங்களேன். 2 சாமுவேல் 22:31 வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் வசனத்தை பிடிச்சுக்கின்னு, வசனத்தோடு உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கும், வார்த்தையோடு கூட உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரே என் கூட பேசுங்க, இந்த வசனம் எனக்கு எல்லா விதமான சத்துருக்களின் கையிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கும், எனக்கு சத்துருக்கள் உண்டு. அல்லேலூயா சொல்லுவாமா? உண்மையா இல்லையா? யாரெல்லாம் பாவின்னு ஒத்துக்கிற? ஆமேனா? அப்போ உங்களுக்கு என்ன உண்டு? சத்துரு உண்டு. எண்ணிக்கை கடங்காத போராட்டம் உண்டு. ஆனால் நான் என் கர்த்தரை அண்டிக் கொண்டேன். யாரை அண்டிக் கொண்டேன்? என் ராஜாவை அண்டிக் கொண்டேன். அவருடைய வசனம், அவருடைய வார்த்தையை கொண்டு, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொண்டு என் சத்துருக்களை சங்காரம் செய்வேன். எனக்கு ஒரு சேதமும் வராது என்பதுதான் சத்தியம். இதுதான் தாவீது ஒத்துக்கிறார். எடுத்து வாசிங்க. 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். எல்லாம் எடுத்து இந்த வசனத்தை பாருங்க பார்க்கலாம். 40ஆவது சங்கீதம் 12ஆவது வசனம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நல்ல கவனி.
எண்ணிக்கை கடங்காத தீமைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதுக்கு காரணம் யாரு? வாசி. அக்கிரமங்கள் எண்ணிக்கை கடங்காத, மறுபடியும் வாசி எல்லாம். எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எல்லாம் கவனி. எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என் இருதயத்தை உடைத்து என்னை கரைய பண்ணுகிற, என்னை ஒரு மூலையில தூக்கி போடுகிற சத்துருக்களின் தீமைகள் என்னை சூழ்ந்திருக்குது ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க அப்படி உணர்றீங்க? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் அக்கிரமம் ஆண்டவரே. நான் ஒரு பாவி. கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரமே நான் பாவி என்கின்ற அந்த உணர்வுல தான் நமக்கு ஜெயமே இருக்கு. நான் பாவி ஆண்டவரே. போராட்டம் எல்லாம் என் நிமித்தம் வருது, ஆனால் நன்மையெல்லாம் சமாதானம் எல்லாம் உமது நிமித்தம் வருகிறது. அல்லேலூயா. அப்போ போராட்டம் வருதா, இன்னும் அவர்கிட்ட அண்டிக்கோ போயிட்டு. அவருடைய வார்த்தை எப்படி? 12 உனக்குள்ள இருந்துச்சுன்னா, 12னா என்னது? தேவனுடைய வார்த்தையை பெற்ற, தேவனுடைய வார்த்தையை பெற்ற இஸ்ரவேலின் குமாரர்கள் 12. இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆமேனா? ஆக வார்த்தையை நீ பெற்றுவிட்டாலே 12. என் ரட்சிப்பு, என் கேடகம் எங்க இருக்குதுன்னா என் கர்த்தர்கிட்ட இருக்கு. நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டாலே என் சத்துருவின் கைக்கு நான் நீங்களாக்கி விடுவிக்கப்படுவேன். ஏன்னா அவர் தான் என் கேடகமாய் என் சத்துருக்களுடைய நீதி சரி கட்டுதல் நான் பார்க்கும்படியாய் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லாமா? இந்த வசந்த வாசித்து முடிக்கல ஃபுல்லா. எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருந்தது. ஆண்டவர், என்னால நிமிரவே முடியல ஆண்டவர். அவ்வளவு பிரச்சனை. ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் வியாதி, டாக்டருங்க என்னென்னமோ சொல்றாங்க, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் ஒரு மூலை, மனைவி ஒரு மூலை, ஏகப்பட்ட பிள்ளைங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ, என்னால நிம்மதியாக இருக்க முடியல. இதுதான் என்னுடைய நிலைமை. ஆனால் அவரை நான் அண்டிக்கொள்ள அவருடைய வசனம் அவருடைய வார்த்தை, தேவன் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த வசனம் என் கேடகம். ஆட்டோமேட்டிக்கா, எசப்பா எனக்கு உங்களை விட்டா எனக்கு கதி இல்லை ஆண்டவரே, உம்மை அண்டிக்கொள்ள வழி இல்லை ஆண்டவரே, நீ வந்துட்டேன்னா அவருடைய வார்த்தையை கேட்குற அந்த உணர்வு உனக்குள்ள, அந்த உணர்வில் பேசுவார், உங்கள் உணர்வில் பேசுவார். இப்போ நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் எவ்வளவுதான் பிரசங்கத்தை பயங்கரமாய் பைபிளை ஆராய்ச்சி பண்ணி தேவ ரகசியங்களை எடுத்துக்கொண்டு வந்து ஆச்சரியமாய் உங்கள் கண்முன் வைத்தாலும் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அதை கொண்டு வந்து உங்க உள்ளத்தில் சேர்க்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் வார்த்தையின் மேல நம்பிக்கையை வைத்து வார்த்தையின் வல்லமையிலே வாழச் செய்யும்படி உங்கள் உணர்வுல பேசுகிறவர். அந்த வார்த்தை உனக்கு கேடகமாய், அந்த வார்த்தையை நம்பும்படியாய், அந்த வார்த்தையின் மேல ஒரு தாகத்தையும் தவிப்பையும் கொடுத்து உன்னை கேடகமாய், உன் சத்துருவின் கையில் இருந்து உன்னை கேடகமாய் பாதுகாப்பது தேவனுடைய வார்த்தை. ஆக 12 என்பது என் சத்துருவின் கையிலிருந்து என்னை பாதுகாக்கிற என் கர்த்தர். ஆமெனா? ஆனால் என் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், செம்மையானவர்களை ரட்சிக்கிறவர் தான் என் தேவன். இந்த செம்மையானவர்கள் யார் என்றால் 24. இந்த செம்மையானவர்கள் யார் என்றால் வசனத்தில் வாழ்பவர்கள், சத்துருவே இல்லாதவர்கள், தீமையே இல்லாதவர்கள். தீமை என்பது அவங்களுக்கு கிடையாது. எல்லாமே நன்மையாக அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர்கள் ஜெயங்கொண்டவர்கள். இவர்களுக்குள்ள பெண்மை ஃபீமேல் கேரக்டர் வேலை செய்யும். நான் எதுக்கு சொல்லிட்டேன், அறிவு என்பது, அதாவது ஞானம், ஆண் அறிவு பெண் அறிவு என்பது ஞானம், அது ஆண். அது மனசாட்சிக்கே நல்லா தெரியும். மனசாட்சி சொல்லும், இரக்கமா இருன்னு. அந்த இரக்கமா இருக்கிறது தான் பெண்மை. அது ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் ஆண் அறிவு பெண் அறிவு சொல்லும். இரக்கமா, எனக்கு ஆசை தான், எனக்கு நிறைய செய்யணும் ஆசை தான், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்லிக்கும் இந்த ஆண்.
அதுதான் வசனம். இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். வார்த்தையை பெற்றுக்கொண்டு உள்ள வந்துட்டீங்க, அது கேடகமாய் நம்மை பாதுகாக்கிறது. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்குள்ள எனக்கு நல்லா கவனிங்க, எனக்கு தீமையே நடக்கல, எனக்கு சத்துருக்களே இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாமே என் சகோதரர்கள் என்று இந்த வசனம் உங்களை நடத்த ஆரம்பிக்கும். வசனத்தில் வாழ ஆரம்பிப்பீங்க. அதுதான் செம்மையானவர்கள். இந்த செம்மையானவர்களை அவர் ரட்சிக்கிறாராம். ரட்சிக்கிறார் என்றால் அவர்களை மகிமை அடைய செய்து தம்மை சுற்றி அவர்களை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார், வெண்வஸ்திரம் தரித்து கிரீடங்களை சூடி. அதுதான் அந்த ரட்சிப்பு. என் தேவன் யாரை ரட்சிக்கிறார் என்றால் செம்மையானவர்களை. அவங்க இதயம் செம்மை, எல்லாமே நன்மை, எதுவுமே தீமை அவங்களுக்கு கிடையாது. நல்லா கவனிக்கணும். முதல் ஸ்டேஜில் எனக்கு ஏகப்பட்ட தீமை இருக்கு ஆண்டவரே, எனக்கு சத்துருக்கள் பயங்கரமாக இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு நீ ஓடி வந்துட்டேன்னா அவர் உனக்கு கேடகமாய் உன்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதே வசனத்தில் உன்னை வாழ வைப்பார். யார் அந்த வசனத்தில் வாழ முடியாது? வார்த்தை யாருடைய வார்த்தை? தேவனுடையது. அந்த தேவனுடைய வார்த்தையில் யார் வாழ முடியும் என்றால் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய குமாரனின் ஆவி அவள் இருதயத்துக்குள்ள வந்து தீமை என்கின்ற ஒன்று இல்லை, எல்லாமே நன்மையா பார்ப்பாங்க. இவங்க தான் செம்மையானவர்கள். 140வது சங்கீதம், நல்ல கவனிங்க, 140ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 140வது சங்கீதம் 13வது வசனம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவாங்க. ரட்சிப்பார். செம்மையானவர்கள் ரட்சிக்கிற தேவன், அவரிடத்தில் என் கேடகம் இருக்குது. நல்லா கவனிக்கணும், டிஃபரெண்டாக புரிஞ்சுக்கணும். முன்னாடி சத்ருவின் போராட்டம், கர்த்தர் என் ரட்சகராக இருக்கிறார், அவர் நான் அண்டிக் கொண்டேன்னு வரும்போது சத்ருவு கையில் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமேனா, ஆமேனா. அடுத்தது அதே வசனத்தில் நம்ம ஆழமாய் தேவனை நோக்கி பார்க்கும்போது நாம் செம்மையான இருதயம் உடையவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சி உடையவர்களாய் நாம் மாறுகிறோம். அந்த சந்தோஷத்தை எடுத்து போட ஒருவனாலும் கூடாது. ஆமேனா. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்கு சத்ருவே கிடையாது. மற்றவன் சத்ருவா நினைச்சாலும் இவங்க மனம் பாதிக்கப்படாது. சமாதானமா, ரெஸ்ட்ல, பீஸ்ல, ஒரு தெய்வீக சுகத்தில் அவங்க இது இருக்கும். அவங்க தான் செம்மையானவர்கள். இந்த செம்மையானவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். 24 மூப்பர்களாக அவரை சூழ்ந்திருப்பார்கள். ஜெயங்கொண்டவர்களாக அவளை மீட்டெடுத்து மகிமையின் சரீரத்தை பெற்று அவர்கள் மகிமை அடைவார்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமேனா. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி பிடிச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு சத்துருவால் ஒரு சேதமும் வராது. ஆமேனா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, புதன்கிழமை ஆராதனை, வெள்ளிக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், அந்த வார்த்தை மேலே தாகம் வந்து ஓடி வரீங்க இல்லையா, உங்களை சுற்றி ஒரு கேடகம் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது தேவஜனமே. அதனால நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா செம்மையானவர்கள். இந்த செம்மையானவர்கள் யாருன்னா எதை குறித்தும் ஹர்ட் ஆக மாட்டாங்க. அவங்க இதயத்தில் காயமே இருக்காது, ஒரு தெய்வீக சுகம் இருக்கும். ஏன்னா அவங்க இருதயத்தில் சந்தோஷம் என்னென்னைக்கு நிலை கொண்டிருக்கும். 97ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 97ஆம் சங்கீதம் கடைசி வசனம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்கிறார். நல்லா கவனிங்களேன். இவர் என்ன செய்யறாருனாக்கா, மேல் வசனத்தை வாசிக்கலாம். 11 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. தேவன் யாரை ரட்சிக்கிறார்? இந்த நன்மை தீமை, எனக்கு நன்மை தான் வேணும், எனக்கு தீமை வேணாம், தீமையோடு எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய ஒரு பேசிக். அவங்களுக்கு வசனம் பாதுகாப்பு வந்து தீமையை கொடுக்காது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆமேனா. புரியுதா இல்லையாப்பா? தீமை இருக்கிறது இந்த உலகத்தில், எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவரே எனக்கு தீமை வேண்டாம்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வந்ததும் அவருடைய வசனம் நம்மை பாதுகாக்கிறது.
ஆனால் செம்மையானவர்களை என் தேவன் ரட்சிக்கிறார். இந்த செம்மையானவர்கள் யார் என்றால் அவங்க நன்மையை மட்டுமே யோசிப்பாங்க. அவங்க தீமை அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் வரவே வர. தீமை எனக்கு எதுவுமே தீமை இல்லையே. சந்தோஷம் விதைக்கப்பட்டிருக்குது. செம்மையானவர்களுக்காக அவங்க இருதயத்தில் சந்தோஷம் குடிகொண்டிருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாருக்கும் ஜீவனை கொடுப்பார்கள். தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி எல்லார் மேலும் பட்சபாதம் இல்லாதவரா எல்லா மனிதர்களையும் சமமாய் பட்சபாதம் இல்லாத பார்க்கிறாரே, அந்த பார்வை இந்த செம்மையானவர்களுக்கு வந்துவிடும். இந்த செம்மையானவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். இந்த செம்மையானவர்களை ரட்சிக்கிறார். மாம்சத்திலிருந்தும் இரத்தத்திலிருந்து ரட்சித்து அவருடைய மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த செம்மையானவர்களை ரட்சிக்கிறார். அந்த தேவன் எனக்கு கேடகமாய் இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? வசந்தை பெற்றுக்கொண்டீர்கள், உங்க மனம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு தீமை என்கின்ற ஒன்று இல்லவே இல்லை. என்ன ஏதேனில் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டுட்டு அவன் தீமையோடு என்ன பண்றான்? எனக்கு வேண்டாம் வேண்டாம் இவன் மாம்சத்தில் முயற்சி பண்ணி போராடி கொண்டிருக்கிறான். மறுபடியும் 15 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செம்மையான இருதயத்தார் என்பதுதான் 24 என்பது தேவனுடைய வசனத்தில் வாழ்வது. இவங்களை ரட்சிப்பு என்பது தான் 2,88,000. புரிஞ்சு போச்சா இல்லையா? 12 என்பது தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட தேவன் எனக்கு கேடகமாய் பாதுகாக்கிறார். ஆண்டவரே எனக்கு சத்துரு வர ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உடனே கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமெனா? ஆண்டவரே எனக்கு போராட்டம் இருக்குது ஆண்டவரே, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு உங்க வசனத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்க கேட்டீங்கன்னா அந்த சத்துருக்களை தேவன் நிர்மூலமாக்குவார். ஆமெனா? ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் பண்ணி என் சத்துருவோட வழக்காடும்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்காக யுத்தம் பண்ணும். ஆமெனா? இவர்கள் யார் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள். வசனத்தை பெற்றுக்கொண்டாலே உனக்கு பாதுகாப்பு வந்துடும். புரிஞ்சு போச்சா? உன் சத்துருவை கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயங்கொள்ளுவார். ஆனால் நம் தேவனுடைய நோக்கம் என்ன? அவருக்கு பிள்ளைங்க தேவை, செம்மையானவர்கள். அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நன்மை, தீமை என்கின்ற ஒன்று அவங்களுக்கு போராட்டமே இருக்காது. அவங்களுக்குள்ள போராட்டமே இருக்காது. வசனத்தின் பரிபூர்ணத்தில் அவங்க வசனத்துக்குள்ள பரிபூர்ணத்துக்குள்ள வந்துருவாங்க. அதுதான் ரோமர் 8 வசனத்தை வாசிங்களேன். எல்லாம் வாசிங்க. ரோமர் 8:28 எல்லா இடத்த வாசி. வேகமா வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறார். தீமை இல்லை. ஆமெனா? இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கு கூட அப்படியே மனசை போட்டு உடச்சின்னு சர்னு கோவப்படுவாங்க. ஏன்னா சத்துரு அவங்களை சூழ்ந்து இருக்குது. அதுக்கு காரணம் அவருடைய பாவம். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். ஆமெனா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அடைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவருக்கு தேவை பெண்மை உனக்குள்ளே வெளிப்பட வேண்டும். உன் மனசாட்சிக்கு தெரியும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. நான் என்ன பண்றது, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அனுபவம் வந்து அந்த வார்த்தையை நேசித்து அந்த வார்த்தையில வாழ்வார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவங்களா மாறிடுவாங்கன்னா சந்தோஷம் நிலை கொன்றும், எல்லாமே நன்மை. எதுவுமே எனக்கு பகைஞரே கிடையாதுங்க. எனக்கு பகைஞரே கிடையாது. அப்படிப்பட்ட செம்மையானவர்களை என் கர்த்தர் ரட்சிக்கிறவர். அவரை நான் அண்டிக் கொண்டிருக்கிறேன். என் சத்துருவின் கையிலிருந்து எனக்கு கேடகமா என்னை பாதுகாக்கிறார். டிஃபரெண்ட் புரிஞ்சு போச்சா? தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கினாவே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்பு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு கவனிங்களேன். எலிசாவின் நாட்களில், எலிசா வாழ்ந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சீரியாவினுடைய ராஜா இந்த இஸ்ரவேல் மேலே யுத்தம் பண்ணி இஸ்ரவேலை எப்படி ஆகிலும் ஒழிச்சிடணும்னு சொல்லி இஸ்ரவேல் மேலே யுத்தம் பண்ணுறது நிறைய திட்டம் போட்டு நிறைய பதிவுகளை வைக்கிறான். அதாவது பார்த்து நிறைய பாளையங்களை இறங்க வச்சு கண்ணி வைக்கிற நிறைய போர் வீரர்களை வச்சு
இந்த இடத்துலலாம் போர் வீரர்கள் உள்ளே போய் அடிக்கும்படியாய். எலிசா என்ன பண்ணுறாருன்னா, அவன் எங்கெங்கெல்லாம் கண்ணி வைக்கிறான், எங்கெங்கெல்லாம் அவன் போர் யுத்தத்தை நிறுத்துகிறான், யுத்த வீரர்களை நிறுத்துகிறான் என்பதை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார் எலிசா கிட்ட. எலிசா என்ன பண்ணுவாருன்னா, எலிசா கிட்ட தேவனுடைய வார்த்தை இருக்குது. வார்த்தை அது 12. ஆமெனா, அது 12ன்னாவே நமக்கு பாதுகாப்பு கேடகம். ஆனால் நல்லா கவனிங்களேன், இப்போ இந்த சீரியாவினுடைய ராஜாவுக்கு ஒரே தலைவலி, ஒரே குழப்பம். என்னடா இது, நம்ம இங்கெல்லாம் படை வீரர்களை நிறுத்துகிறோம், ஆனால் திடீர்னு இஸ்ரவேல் பயங்கர அலர்ட்னஸாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, நீங்கள் யாரை நமக்குள்ள இருக்கிற உளவாளி யாரோ ஒருத்தன் போய்ட்டு இஸ்ரேலுக்கு போய் நீங்கள் சொல்லிடுறீங்க, இந்த காரியத்தெல்லாம், இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லிடுங்க, இராணுவ ரகசியம் லீக் ஆகுது அப்படின்னு சீரியாவின் ராஜா குழம்பி போயிருக்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் வேறங்க, இஸ்ரவேலில் எலிசா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உள்ளே இருக்கிறது, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ உன் வீட்டு பள்ளியரில் பேசுறத கூட எடுத்துன்னு போயிட்டு ராஜா கிட்ட போய் சொல்லிடுவான் அப்படின்னு சொன்னதும், அப்போ இஸ்ரவேலை அடிக்கணும்னா முதல்ல யாரை அடிக்கணும்? எலிசாவை முடிச்சிட்டோம்னாக்கா இஸ்ரவேலை முடிச்சிடலாம். அப்போனா எலிசா இவ்வளோ பெரிய பவரா, அவனுக்கு இவ்வளோ பெரிய பவரா எலிசாவுக்கு, அப்போனா நீங்கள் போய் எலிசாவை போய் தூக்கின்னு வந்துடுங்க அப்படின்னு பிளான் போட்டு எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு மிலிட்ரியை அனுப்புகிறான். ஒரு மனுஷன்தான். ஆனால் எலிசாவுக்குள்ள யாருடைய வார்த்தை இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும். எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு ராணுவம், ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ சில வேலைகளை எனக்கே ஆண்டவர் இவ்வளோ பெரிய பிரச்சனை நீ பார்ப்ப, நீ சாதாரண ஆள் இல்லைன்றத முதல்ல புரிஞ்சுக்க. பேய்க்கு நல்லா தெரிஞ்சு நீ சாதாரண ஆள் இல்லைன்னால தான் பெரிய பெரிய பிரச்சனையாக தூண்டி விடுறான். இது போய் முக்காலாக இது உட்காந்துருக்கான். எனக்கு ஆண்டவர் இவ்வளோ, ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு ஒரு இராணுவம், ஒரு மிலிட்ரியா? ஏன் சரி, அவனை பைத்தியக்காரன் தான். அவன் சீரியாவின் ராஜா பைத்தியக்காரனா? ஒரு மனுஷனை பிடித்து இவ்வளோ செலவடா பண்ணுவாங்க, இவ்வளோ செலவு பண்ணுவாங்க. அது ரதங்கள் குதிரை வீரர்கள் எல்லாத்தையும், தரைப்படை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மனுஷனை பிடிக்குது. ஏன்னா இவனுக்குள்ள வார்த்தை இருக்கு. கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை லேசா பிடிக்க முடியாது. நல்லா கவனி, இவன் லேசா பிடிக்க முடியாது. வார்த்தை கேடகமாக இருக்கிறது என்பதை இந்த சீரியாவின் ராஜா புரிந்து கொண்டு ஒரு சேனையை அனுப்புகிறான். ஆனால் நல்லா கவனிங்க, இவர் எங்கே இருக்கிறாருன்னா தோத்தானில் இருக்கிறாரு. யார்? எலிசா எங்கே இருக்கிறாரு? தோத்தானில் இருக்கார். எலிசா யார் என்றால் செம்மையானவர். எலிசாவுக்கு விரோதியெல்லாம் கிடையாது, மன மகிழ்ச்சியில் இருக்கிறவர். எலிசாவுக்கு சத்துருவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். எடுத்து வாசிங்க, நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு அந்த வசனத்தை காட்டுறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் வேகமாக 12 வாசிமா. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவர், அப்படியல்ல என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். அவர் யாரா? அவரு தீர்க்கதரிசி, வார்த்தையை பெற்றவர். அல்லேலூயா. வார்த்தையை கேட்கும்படி, தேவனுடைய வார்த்தையை நம்பி, தேவனுடைய வார்த்தையை அண்டிக் கொள்ளுகிற நீ தீர்க்கதரிசி. கையை ஊத்தி ஆமென் சொல்லாமா? இப்ப பேய் என்ன பண்ணுவான்? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம். ஒரு சேனையை அனுப்பி நீ வார்த்தையை விட்டு உன்னை வழிகி போக பண்ணிடணும். அதனால பிரச்சனை எல்லாம் பார்த்தோன்னா நிறைய பிரச்சனையை பிசாசு கொண்டு வருவான். நல்லா புரிஞ்சுங்க. அப்போது அவன் என்ன பண்றான்? அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றார். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்படும். எங்க இருக்கிறானா? தோத்தான் அப்படின்னு என்ன தெரியுமா? இப்போ இஸ்ரவேலுடைய தலைநகர் எது? இஸ்ரவேல் தலைநகர் எதுயா? வாயுமலையே குத்தணும் உங்களை நான் கேட்ட. சமாரியா. வெரி குட். ஜான் பிரேக்லாம் பண்ணுங்க. சமாரியா, அதாவது இப்போது பிரிஞ்சு, இப்போ எலிசா அப்படின்னாவே என்னது? ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சு போய்க்குது. மேலே இருக்கிற வடராஜ்யம் இஸ்ரவேல், கீழே இருக்கிற தென் ராஜ்யம் யூதா.
மேலே இருக்கிற வடராஜ்யமாகி இஸ்ரவேலுக்கு சமாரியா தலைநகரம், கீழே இருக்கிற யூதாவுக்கு எருசலேம் தலைநகரம். ஓகேவா? இப்போ மேலே இருக்கிற வடராஜ்யமாகிய இஸ்ரவேலுடைய தலைநகரம் என்னது? சமாரியா. ஆனால் எலிசா எங்க இருக்கிறாரு? வசந்த வேகமா வாசி. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றார். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்படும். தோத்தான் என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு? தோத்தான் என்ன சம்பவம்? தோத்தான் அப்படின்னு என்ன சம்பவம் வரணும்? யோசேப்பை எடுத்து எங்க போட்டாங்க? வெறுங்குழியில் போட்டாங்க இல்லையா? அந்த இடம் தான் தோத்தான். தோத்தான் என்று சொன்னால் 2 wells, 2 கிணறுகள். 2 கிணறு என்பது தேவனுடைய மகிமையின் ஊற்று. எனக்குள்ளே ஊற்று தண்ணீர், ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே இருக்கிறது. ஆக இந்த எலிசாவுக்குள்ள ஜீவ தண்ணீர், செம்மையான இருதயம், நன்மை என்பது மாத்திரமே இந்த எலிசாவுக்குள்ளே இருக்கிறது என்பதை இது காண்பிக்கிறது. அவருக்குள்ள எல்லாரும் சகோதர சிநேகம், தேவனில் அன்பு கூறுகிறவர். இந்த எலிசா தேவனில் அன்பு கூர்ந்து தேவ வசனத்தில் செம்மையாய் நடக்கிறவர். தோத்தானில் இருக்கிறான்னு சொன்ன எலிசாவுக்குள்ள பகை இல்லை. செம்மையானவர்களை ரட்சிக்கிற தெய்வம் என் தெய்வம். அவர்கிட்ட அண்டிக் கொண்டால் அவர் நமக்கு கேடகமாக இருப்பார் என்பது நமக்கு தெரியும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இந்த தோத்தானில் இருக்கிறேன்னு சொன்னதும் 14 வசந்த வாசி. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவம். எப்பா இது? இவன் சாதாரண ஆள் அல்ல. இவன் ஒரு வார்த்தையை பெற்றவன். இவனுக்குள்ள ஒரு கேடகம், தேவ பாதுகாப்பு இருக்கிறது. இவன் தேவாதி தேவனை அண்டிக் கொண்டவன். இவன் சாதாரண ஆள் அல்ல. இவங்க சர்ச்சுக்கு போறவங்க, இவங்க கையில பைபிள் இருக்கு. இவங்க இயேசு 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 தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை ஆராதிக்கிறவர்கள். இவங்க சாதாரணமான அல்ல. உன்னை சிங்கிளெல்லாம் பிசாசு வந்து தொட முடியாது, தெரியுமா? ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ பேராங்க. ஐயோ நீ என்ன பண்ணுவ? ஐயோ ஓடி போய் எம்எல்ஏ பார்க்கலாமா, எம்பியை பார்க்கலாமா? இதெல்லாம் என்ன கொடுமையாகுது. கடந்த புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இதை தான் பேசிட்டுருக்கிறோம், தொடர்ந்து பேசிட்டுருக்கிறோம். கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. ஓடி ஓடி ஒளிர ஒரு பொல்லாத இருள். அவனுக்கு நல்லாவே தெரியுது நீ எவ்வளோ பெரிய பவர்னு. நீ எங்கே வந்து யாரை அண்டிக்கின? இயேசு ராஜாவை அண்டிக் கொண்டிருக்கிறாய். தவிர குதிரை, ரதங்கள், பலத்த இராணுவம், செம்ம ட்ரெயின் அப். நான் அந்த பலத்த இராணுவம்னா ஆகாயம் நிலம் நீர் காற்று, நிலம் ஆகாயம் நிலம் நீரில் நல்ல ட்ரெயின் அப்பான முப்படையிலையும், அதாவது 3 இடத்துலையும் நல்ல ட்ரெயின் அப்பான ஆட்கள்லாம் இப்போ நிறைய எல்லா தேசத்துலேயும் எல்லா நாட்டிலையும் வந்து ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ அதில் இஸ்ரேல் வந்து பயங்கரம். அதில் அந்த மாதிரி பலத்த இராணுவம் என்பது நல்ல ட்ரெயின் அப்பான ஆளை இவன் அனுப்புகிறான். அவனால தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு டிவைன் பவர் இந்த எலிசாவுக்குள் இருக்கு. ஆனால் எலிசா ஒரு செம்மையானவர். அவர் தோத்தானிலே 2 wells, நல்லது, 2 சாட்சி, நிலைவரமானது, நித்தியமானது. அந்த தோத்தானிலே அவர் இருக்கிறார். சமாரியாவிலிருந்து அப்படியே வடக்கே போனீங்கன்னா தோத்தான் 18 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 18 கிலோமீட்டர். இவங்க என்ன பண்ண, சமாரியாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தோத்தானை பிடி. பெரிய இராணுவம் வருது. பிரச்சனைலாம் கொஞ்சம் ஓஞ்சா மாதிரியே இருந்திருக்கும். நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி. ஏசப்பா ஏற்றுக்கணும் உள்ளே வந்தோன்னு அந்த முக்கியமான பிரச்சனையில் ஏசப்பா விடுதலை கொடுத்துட்டு இருப்பார். அப்பாடா 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 அப்படின்னு கொஞ்சம் இளைப்பாது இருக்கும்போது முன்னாடி அணைஞ்சி போயிருந்ததெல்லாம் பூதாகாரமாக அதை முன்னாடி வந்து நிற்கும். நீ என்ன பண்ணுவேன்னா, என்னடா இது, ஆண்டவரை ஏற்றுக்கணும், நம்ம ஆண்டவரை விட்டுலாமா? சில பேர் ஜபமே பண்ண மாட்டாங்க. திடீர்னு அந்த ஜபம் பண்ணலான்னு இப்போ சொல்லும் போது திடீர்னு பார்த்தா நிறைய பிரச்சனை வந்து முன்னாடி நிற்கும். இந்த ரகசியமே உங்களுக்கு புரியல. ஏன்னா ஏன் இவ்வளோ பெருசாக அது நிற்குதுன்னா, உன் பவர் அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அவன் தெரிஞ்சுக்கின்னு இருக்கிறான்.
உன்னை சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சு உன்னை உடைக்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. அதனால இவ்வளோ பெரிய ஒரு பலத்த இராணுவத்தை கொண்டு வருகிறான். நல்லா கவனிங்க, தொடர்ந்து வாசியேன். தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்போது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, நான் என்ன நல்லா கவனிங்க, என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவோம், இவனுக்கு மூச்சே நின்று போச்சு. ஒரு சேனை ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு போய் ஒருத்தர் 2 பேர்னா சமாளிச்சலாம். என்ன சோன்னு அப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமிப்பு வந்து ஒரு மாதிரி மூச்செல்லாம் மூச்சு விட முடியாமல் சில பேர் மயக்கம் போட்டுலாம் கீழே இந்த பயத்தை பார்த்து அந்த மாதிரி தொடநடுங்கி. இப்போ எலிசாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இன்னும் செத்துருக்கிற போறடா இருடா, என் ஆண்டவனே, என் கர்த்தராகிய இயேசு ராஜனே, இவன் கண்ணை கொஞ்சம் திறந்து கொடுங்கப்பா. அல்லேலூயா. இவன் கண்ணை கொஞ்சம் திறங்க ஆண்டவரே, ஏனென்றால் உம்முடைய வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது, என் வாயில் இருக்கிறது, என்னோடு பேசுகிறீர். என் இருதயம் அப்போஸ்தலன் என்பவன் இரக்கமுள்ளவன், செம்மையானவன், உம்முடைய வார்த்தையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான். வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய பாதுகாப்பு உன்னை கேடகமா வந்துடும். இப்போ என்ன, அவன் இராணுவத்தை அனுப்புறான். கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா, சத்துரு தொடர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் கேடகமாய் அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் எலிசாவை சுற்றிலும் அந்த தோத்தானின் மலை சுற்றிலுமாய் வந்து ரெடியா நிக்குது. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இந்த பார்வை எலிசாவின் வேலைக்காரனுக்கு இல்லை. இன்னைக்கு சபையில் உட்கார்ந்து குருட்டாட்டத்தின் ஆவி, குருடர்கள், உன் வல்லமை என்னன்னு தெரியல, ஆண்டவரே மூச்சு அடிச்சு போயிட்டு ஜெபம் பண்ணிடலாம். எங்கங்க ஜெபம் பண்ணால் பிரச்சனை அதிகமாக வர மாதிரி தெரியுது. ஆமாம், சும்மா விட்டுருவானா அவன்? உன் பாவம், உன் அக்கிரமெல்லாம் மொத்தம் வந்து பழி வாங்குற மாதிரி நிற்கும். ஆனால் என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து அவர் ரத்த கோட்டைக்குள் என்னை பாதுகாத்து கொண்டிருக்குது. நான் பாவின்னு தான் அவரை அண்டிக் கொண்டேன். ஆமேனா? நான் பாவி ஆண்டவரே, எனக்கு போராட்டம் வரும், எண்ணிக்கை கடங்காத போராட்டத்தை சூழ்ந்து கொள்ளும், உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள என்னை மூடி மறைத்துக் கொள்ளும் என்று தான் அவர் எண்ணிக்கொண்டேன். இவன் எப்படி, நான் நல்லா கவனிங்க, என்ன செய்வோம், அவ்வளோதான், நான் என்ன செய்வோம் ஆண்டவரே, முடியல என் ஆண்டவனே அப்படின்னு சொன்னதா, அப்படியே நீ செத்துறாத இருடான்னு சொல்லி வாசிங்க 16 வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும் நம்மோடு அதிகம் என்றான். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை, குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கரங்களை தட்டி நல்லா உற்சாக பலத்தோடு என்னைக்கு நீ தேவனை அண்டிக் கொண்டு, இயேசுவே என் ரட்சகர், அவரே என் பாதுகாப்பு, அவரே எனக்கு ஆசீர்வாதம், அவரே என் ஜீவன் என்று வந்துட்டியோ. இப்ப எலிசா கேட்டாரா, அக்னிமயமான ரதம் எனக்கு வேணும்னு? எலிசாவுக்கு நல்லாவே தெரியும் அவர் என் கேடகம்னு. இவன் கண்ணு தான் குருடு. இன்னைக்கு குருட்டு ஆவிகள் எல்லாம் இயேசுராஜா நாமத்தில் கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமேன் சொல்லாமா? பிரச்சனையை பார்த்துட்டு புலம்புகிற புலம்பல் கூடைகள் எல்லாம் இன்றைக்கு ஆசீர்வாத கூடைகளாக மாறுவதாக. ஆமேன் சொல்லாமா? ஆண்டவரே இவன் கண்ணை திறங்க, இயேசுராஜா நாமத்தில் இந்த ஜீவவாசல் ஜப வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படும். நீ சாதாரண ஆள் அல்ல. நீ போகும்போதும் வரும்போதும் உன்னை சுற்றி அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் உன்னை சூழ்ந்திருக்கிறது. நீ வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், நீ வீட்டுக்கு போனாலும், நீ வீட்டில் இருந்தாலும், எப்போதுமே இந்த கேடகம் உன் கூட தான் இருக்கும். நீ என்ன பண்ணணும்னா, ஆமாண்டவரே இந்த பாவெல்லாம் நான் செஞ்ச ஆண்டவரே அப்படின்னு ஒரு உன்னை கிட்ட போய் பூச்சிக்குவா, அவரை இந்த பிரச்சனைலாம் ஓடி போயிடும். இவள் தான் சிம்பிள். இப்படி போராட்டங்கள் வரும்போது, என் கர்த்தாவே
என் பாவங்கள் மிகுதி. சங்கீதக்காரன் அறிக்கையிட்டார் இல்லையா, எண்ணிக்கை கடங்காத தீமைகள் சூழ்ந்திருக்கிறது, என் தலைமயிரிலும் அதிகமாக என் பாவம் இருக்குதுன்னாரு. என் தலைமயிரிலும் அதிகமாக என் பாவம் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இவரை சூழ்ந்திருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த கண்ணு தான் பிரச்சனை. இந்த செம்மையானவர்களுக்கு மட்டும்தான் என் பாதுகாப்பு எப்படி என்பது தெரிய தைரியமாக இருப்பாங்க, எவனுக்கும் பயப்பட மாட்டாங்க. இவர்கள் எப்படிப்பட்ட உள்ளும் புறம்பும் செயல்படுகிறவர்கள். உள்ளும் புறம்பும் செயல்படு, உள்ள தேவ சித்தத்தை வெளியே செய்வார்கள், உள்ள தேவனை அறிந்து வெளியே தேவ சித்தம் செய்கிறவர்கள். தேவ சித்தம் என்ன? எல்லாரும் சகோதர சகோதரிகள். இவன் கண்ணு தான் பிரச்சனை. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, இவன் கண்ணை திறங்க அப்படின்னு சொன்னார். உடனே கண்ணை திறந்ததும் பார்த்தாக்கா அக்னிமயமான ரதங்கள் குதிரைகள். இப்போ ஒரே ஒரு வார்த்தை, இப்போ எலிசா, என் ஆண்டவரே இந்த சேனையை நிர்மூலமாக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே நிர்மூலமாக்கப்படும். முடியுமா? முடியாதா? ஆனால் எலிசா எப்படிப்பட்டவர்? செம்மையானவர். சொல்லுங்க, எலிசா எப்படிப்பட்டவர்? அவருடைய இருதயத்தில் ஜீவ தண்ணீர், பிதாவின் மகிமை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவின் மகிமை எலிசாவுக்குள்ளே இருக்கிறபடினாலே, அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் ஜீவனை உண்டாக்குகிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இந்த செம்மையானவர்கள் ஜீவனை உண்டாக்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் உள்ளும் புறம்பும் செயல்படுகிறவர்கள். பிசாசு எப்படி செயல்படுறவனா, புறம்பும் உள்ளும், வெளியே இருந்து மாம்சத்தை உள்ள கொண்டு வருகிறவன் பிசாசு. புறம்பும் உள்ளும் என்பது பிசாசுடைய டெக்னிக். ஆனால் தேவனுடைய டெக்னிக், தேவனுடைய சித்தம் என்னன்னா, உள்ளும் புறம்பும் உள்ள தேவனோடு உடன்படிக்கை செய்து அவரோடு கூட சமாதானமாக இருக்கணும். தேவ சித்தத்தை நாம் புறம்பே செய்ய வேண்டும். ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான்? இச்சைகளை எல்லாம் உள்ளே கொண்டு போயிட்டான், வெளியே இருந்து நம்மளை செயல்பட வச்சிட்டான். ஆனால் இந்த செம்மையானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் உள்ளிருந்து வெளியே செயல்படுகிறவர்கள், அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள். இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனை துதிக்கிற அந்த துதி, தேவனை துதிக்கிற அந்த துதி எது என்றால் ஜீவனை உண்டாக்குவது. ஜீவனை, எல்லா ஜனங்களுக்கும் ஜீவனை உண்டாக்கி ஒரு சத்துருவும் எனக்கு இல்லை என்கின்ற நிலையில் வரவங்க தான் இந்த செம்மையானவர்கள். இவங்க எப்படிப்பட்டவனா, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஜீவனுள்ள வாழ்க்கை, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால், சுற்றிலும் உள்ளேயும், நல்லா கவனிங்க, உள்ளேயும் நல்லா கவனிங்க, சுற்றிலும் உள்ளேயும் புறம்பும் கண்களால் நிறைந்தவை. இந்த கண்ணு தான் பிரச்சனை. உனக்கு விசுவாச கண்ணு இல்லை, தேவன் என் பாதுகாப்பா இருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாச பார்வை உனக்கு இல்லை. உன்னை சுற்றி தேவனுடைய அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் ஒரு சேனையே உன் கூட வருது என்கின்ற பார்வை உனக்கு இல்லை. ஆனால் எலிசாவுக்கு, அவர் செம்மையானவராக இருக்கிறபடினாலே எலிசாவுக்கு அந்த பார்வை இருந்துச்சு. நல்லா கவனிங்க. இப்போ எலிசா சொன்னார், இப்போ யோசபாத் யுத்தம் பண்ணுறதுக்கு போகிறார். யோசபாத்துக்கு விரோதமாக சேயீர் மலை தேசத்தார், மோவாபியர், அம்மன் வந்தாங்க. இவர்கள் துதி செய்ய தொடங்கினதுமே ஒருவரோடு ஒரு வெட்டுண்டு விழுந்தார்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வசன பாதுகாப்பு 12 என்கின்ற அனுபவத்தில் வசனத்தை பெற்றவர்கள். 24 என்பது தான் உள்ளேயும் புறம்பேயும் சுற்றிலும் கண்கள் என்ற ஜீவனுள்ள வாழ்க்கை. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, வசனத்தில் வாழ்கிறவர்கள், இவர்கள் இரக்கம் உள்ளவர்கள். ஆமேனா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியே வராங்க. எகிப்தில் தலைச்சம்பெல்லாம் சங்காரமாக போகிறதுன்னு ஆண்டவர் சொன்னதும், தலைச்சம்பெல்லாம் அடிப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். இந்த உடன்படிக்கை உட்பட்டு பஸ்காவை ஆசரித்து வசனத்தினுடைய அந்த பாதுகாப்பில் வந்துட்டாங்க. வசன பாதுகாப்பில் வந்துட்டாங்க. வசனம் நல்லா கவனிங்க, வார்த்தையை நீ அண்டிக் கொண்டாலே அது உனக்கு கேடகம். ஆமேன்னு சொல்லு, ஆட்டோமேட்டிக்காக உன்னை பாதுகாத்துறங்க, பயப்படவே கூடாது. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பஸ்கா உடன்படிக்கையை உட்பட்டு இவங்க 430 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். திடீரென்று பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு, இவ்வளோ காலமாக அடிமையாக இருந்துட்டு போகிற உன்னை விட்டுருவனா அப்படின்ட்டு பெரிய சேனையை கூட்டிக்கின்னு வரான். எதற்காக உனக்கு போராட்டம் பிரச்சனை வருதுன்னா, மறுபடியும் நீ பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழணும்னு சொல்லி தான் போராட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான்
மறுபடியும் நீ பேக்கில் வந்துடணும். நீ வசனத்திலே இருந்தா உனக்கு பாதுகாப்பு. உன்னை கெடுக்கிறதுக்காக தான் பிசாச போராட்டத்தை கொண்டு வருவான். ஆனால் இன்னைக்கு உன் கண்ணு திறக்கப்படணும். என்ன கண்ணு திறக்கப்படணும்? 12 என்கின்ற அந்த ஸ்டேஜில் நீ முதல்ல நில்லு. 12 என்பது தேவன் எங்க அப்பா என்கின்ற அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அவருடைய வசனம் என் கேடகம் என்று சொன்னால், நீ சொன்னா கர்த்தர் உன் சத்துருவை நிர்மூலமாக்குவார். ஆமேனா? அவர்கள் துதி செய்ய தொடங்கினதுமே யுத்தம் அங்கே நடந்தது. தங்கள் சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் கை கலந்து போனார்கள், செத்தார்கள், மாண்டார்கள். இவர்கள் யோசபாத்தமுடைய ஜனங்களும் போய் 3 நாட்களை கொள்ளையிட்டு 4வது நாளில் பெராக்காவிலே ஒன்று கூடினார்கள். ஆமேனா இல்லையா? ஆக 12 என்றாலே தேவ சேனை உன்னை பாதுகாக்கிறது. எகிப்தை விட்டு வெளியே வந்த இந்த ஜனங்களோட கூட யுத்தம் பண்ணும்படியாய் பார்வோனும் அவன் சேனைகளும் புறப்பட்டு வந்தார்கள். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, தேவனுடைய பாதுகாப்பு இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவர்களுக்கு முன்னே போய் கொண்டிருந்த மேகஸ்தம்பமும் அக்னிஸ்தம்பம் அப்படி அவருடைய பின்னாடி வந்து பாதுகாக்கிற வல்லமை. கரணத்தை மகிமை செலுத்துவாமா? ஏன்னா நீ வசன உடன்படிக்கையில் வந்துட்டனாலே நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னை தொட முடியாது. கையை தட்டு நல்லா. சத்துரு உன்னை தொட முடியாது. அவருடைய வசனம் உனக்கு கேடகம். வாசி எடுத்து வாசி. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 19, 20 வசனத்தை வாசி வேகமா. வேக கொஞ்சம் வாங்க. சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு பின்னாடி துரத்தின்னு வரான். இப்ப எங்க வந்துட்டாரு? அவர்களுக்கு கவனி, முன்னாடி போயிருந்தவர் இப்ப எங்க வந்துட்டாரு? உன்னை பாதுகாக்கிற வல்லமை அந்த 12 என்கின்ற தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவன் எங்க அப்பா எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் என்கின்ற அந்த வெளிச்சம் உனக்குள்ள வந்துருச்சுனாவே, பாருங்க, நீங்க உள்ள சபைக்கு வந்துட்டீங்கனாவே, வந்து வசனம் கேட்டீங்கனாவே, இயேசு ராஜாவை விசுவாசித்த அவர் பஸ்காவை விசுவாசித்தால், பலியை விசுவாசித்தாலே உன்னை சத்துருலாம் தொட முடியாது. உடனே ஒரு பாதுகாப்பு. சும்மா இல்லை நாமெல்லாம். வாசிங்க. அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? உன்னை தொட விட மாட்டார். தேவ வசனம் உன்னை பாதுகாக்கும். வசனம் உனக்கு கேடகம். ஒன்றோடு ஒன்று சேர விடாதபடிக்கு பாதுகாக்கிற கர்த்தர் உன் கர்த்தர். வசனம் சும்மாவா? வசனத்தின் மேல தாகத்தோடு வந்து உட்கார்ற நீ தேவ பிள்ளை. நீ சொன்னா உன் சத்துரு நிர்மூலம் ஆயிடுவான். அதுதான் சபிக்க கூடாது, தெரியுமா? கிறிஸ்தவெல்லாம் சபிக்க கூடாது. நல்லா இருறான்னு சொல்றீங்க. நான் இப்போ என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணி உன் சத்துருவினுடைய போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா அப்படின்னா உடனே விடுதலை கொடுக்க வல்ல முடியும். கிதியோன் நாட்களில் சத்துருவை நிர்மூலமாக்கி, ஏன்னா அப்படிப்பட்ட பாவங்கள் அன்னைக்கு இஸ்ரவேலில் இருந்துச்சு. ஆனால் இப்போ நடந்துச்சுன்னா, இந்த தனி மனித எலிசா கண்ணில் தான் பிரச்சனை. கண் என்பது விசுவாசத்தை காண்பிக்கிறது. இந்த விசுவாசத்தின் பூரணம். உடனே எலிசா என்ன பண்ணாரு? ஆண்டவரே, வருகிற இந்த இராணுவத்துக்கு கண்மயக்கத்தை உண்டாக்குங்கப்பான்னாரு. பைத்தியம் பிடிக்க வைங்கன்னாரு. வந்த எலிசாவை பிடிக்கும்படி வந்த அத்தனை இராணுவத்துக்கு கண்மயக்கத்தை உண்டு பண்ணி, தோத்தானிலிருந்து சமாரியாவுக்கு எத்தனை கிலோமீட்டர் சொன்னேன்? 18 கிலோமீட்டர். எப்பா நீங்கள் யாரை தேடுறீங்க? எலிசாவை தேடுறங்க. அவர் தான் எலிசா. உன் சத்துருவுக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நம் தேவன். ஆமேனா? அதான் வசன பாதுகாப்பு. எலிசாவா அவன் இருக்கிற இடத்த காட்டுறேன் வாங்க, நேராக சமாரியாவுக்கு சென்ட்ரல் சிட்டிக்கு கூட்டு போயிட்டாரு எலிசா. நான் என்ன சொல்கிறேன்? சத்துருவெல்லாம் அவன் கையில் பொம்மை. எல்லாம் சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு முன்னாடி சத்துருவெல்லாம் என் கையில் பொம்மை. நீ விளையாடலாம் அவனை வச்சு. ஆமேனா? அல்லேலூயா. எனக்கு புரியலையா? உன் சத்துருலாம் உன் கையில் யாருங்க? எத்தனை பேர் சொப்பு விளையாட்டில் அடிக்கிறீங்க? பொம்மையெல்லாம் வச்சு உன் சத்துருவை விளையாட காட்டுங்க. இயேசுராஜா நாம் அவனுக்கு கண்மயக்கத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, அவனுக்கு என்ன உண்டு பண்ணுங்க? கண்மயக்கத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி நேராக அந்த வசனத்தை வாசி வேகமாக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம்
18 வாசி வேகமா. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர் கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்போது எலிசாவை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவனை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். எங்க அழைத்து போனான்? தோத்தானுக்கும் சமாரியாவுக்கும் எத்தனை கிலோமீட்டர்? 18 கிலோமீட்டர். தாகத்தில் நாக்கு வறண்டு போய் நடந்து போறாங்க. அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவில் இருந்தார்கள். எப்படி இருக்கும் அவங்களுக்கு? சுற்றி இராணுவம் பயங்கரமாக நிற்குது. வெளியேனா யுத்தம் பண்ணிடலாம், சென்ட்ரல் சிட்டிலேயே போயிட்டு என்னையா பண்ணுறதுன்னு அப்படி திகைக்கும் போது எலிசா சொல்கிறாரு, அந்த இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறான், என் ஆண்டவனே இவங்களெல்லாம் வெட்டி போடலாமா அப்படின்னு. டேய், நீ யுத்தம் பண்ணிட பிடிச்ச இவங்கள, அவங்களுக்கு சோறு போடுறா, அல்லேலூயா, அவங்களுக்கு சாப்பாடு கொடு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வயிறார, ஏன்னா அவன் மனுஷன். இது ஸ்பிரிட், மாம்சம் ரத்தம் என்கிற பார்வையை விட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிற செம்மையானவர்கள், மனதுருக்கம் உடையவர்கள், இவங்க ஜீவனை கொடுக்கிறவர்கள். ஒரு சத்துருவை அவர்களுக்கு கிடையாது. இந்த செம்மையானவர்களை ரட்சித்து தம்மை சூழ உட்கார வைக்கிறவர் தான் என் தேவன். அவர் அண்டிகினாவே எனக்கு கேடகம் அவர் என்பதுதான் சத்தியம். ஆமெனா. நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவளை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ, இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிங்க. செம்மையானவர்கள் யார் என்றால் ஜீவனை உண்டாக்குகிறவர்கள் தான் செம்மையானவர்கள். தேவன் என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவர். அவருக்கு முன்பதாக மரணம் என்கின்ற ஒன்று இல்லை. இந்த செம்மையானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எப்பொழுதுமே எல்லாரும் மேல இரக்கம் உள்ளவர்கள், மனதுருக்கம் உடையவர்கள், அவர்கள் ஜீவனை உடையவர்கள். எடுத்து வேகமா வாசிங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 30வது அதிகாரத்தில் 29வது அதிகாரத்தில் ஒரு வசனம் ஒன்று வரும். அதாவது செம்மையானவர்கள் ஜீவனை உண்டாக்குகிறவர்கள். அந்த வசனம் 29வது அதிகாரத்தில் தான் வரும் அந்த வசனம். சரி, இந்த செம்மையானவர்கள் யார் என்றால் அவர் யார்? அவங்க 10வது வசனம் வாசி. 29:10. இரத்த பிரிய உத்தமனை பகைக்கிறார்கள், செம்மையானவர்களோ அவருடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். உயிரை காப்பாற்றுறவன் தான் செம்மையானவன். அல்லேலூயா சொல்லுவாமா? உயிரை இவன் போஜனம் கூட, போஜனமே ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போஜனமே ஜீவன். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா மனதிற்கு 112ஆம் சங்கீதம் 1 வாசி வேகமா. 112:1. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஆமெனா. இந்த செம்மையானவர்கள் எப்படிப்பட்டவனா? இரக்கம் உள்ளவங்க. அவங்களுக்கு சத்துருவே கிடையாது. ஆமெனா. அவங்களுக்கு யாருமே இல்லை, சத்துருவே இல்லை. இப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கிற இந்த செம்மையான ரட்சிக்கிறவர் தான் என் கர்த்தர். என் சத்துருவுக்கு பயந்து நான் ஓடி வரும்போது அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். ஏன்னா யாரெல்லாம் கர்த்தரை தேவனை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவங்கள பாதுகாக்க வேண்டியது பரலோகத்தின் பொறுப்பு. எல்லோரும் ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? ஒரே ஒரு தீர்க்கதரிசி, ஒரே ஒரு இயேசு தேவன், ஒரே ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்காக
ரோம போர் சேவகர்களும் தேவாலயத்து சேனை தலைவர்களும் அந்த தேசத்து ஜனங்களும் ஒரு கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல புறப்பட்டு வந்து அவரை பிடிக்க வந்தார்கள். ஒரே ஒரு எலிசா தான். இந்த எலிசா தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதை அந்த சீரியாவின் ராஜா அறிந்திருந்தான். இந்த யூதர்கள் அறிந்திருந்தார்கள். இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி, இவர் சாதாரணமான ஆள் அல்ல. இவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுகிறார், பிசாசுகளை துரத்துகிறார். இவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனால் இவரை தொட முடியாது என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் ஒரு பெரிய சேனை வந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த ராத்திரி வேளையிலே இயேசு ராஜாவை கைது பண்ணும்படியாய் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான். இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனுடைய ஒரே பிறன குமாரன். அவர் தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமாய் பெற்றவர், தேவனுடைய வார்த்தையில் வாழ்ந்தவர். அவரை பிடிக்கும்படியாய் கைது செய்யும்படியாய் வந்து தேவாலயத்து சேனை அவரை கைது பண்ண கிட்ட வரும்போது அந்த பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனுடைய காது அற பேதுரு கத்தி எடுத்து வெட்டினான். அப்போது கர்த்தர் சொல்லுவார், இயேசு ராஜா சொல்லுவார், இந்த எலிசா சொல்லுவார், பேதுருவே இம்மட்டும் நிறுத்து. நான் இப்ப என் பிதாவை கேட்டுக்கொண்டால், என் பிதாவே உம்முடைய வார்த்தையை பெற்றவர், உம்முடைய வார்த்தை தான் நான். நீங்கள்லாம் வார்த்தையை பெற்றவர்கள், அவருடைய வார்த்தை தான் நான். இப்ப என் பிதாவை கேட்டுக்கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று விஷ்ணு நீ நினைக்கிறியா? நான் 12 அல்லடா, நான் 24 எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்க வந்தேன். 12 லேகியோன். 12 என்று ஏன் சொல்றாருன்னா, 12 என்பது தேவனுடைய வார்த்தையை பெற்றவன். தேவனுடைய வார்த்தையை பெற்றவனை சத்துரு தொட முடியாது. நீ நினைச்சனா, நீ கேட்டனா, 12 என்பது தேவனுடைய வார்த்தை. அப்ப கர்த்தர் எங்க சொல்றாரு, நான் 12 அல்ல, நான் 144,000 ஏதோ ரத்த சாட்சியா மறுத்துட்டு போக விரும்பல. நான் ஜீவ பலியாய் போஜனம் கொடுக்க விரும்புகிறேன். இந்த எலிசா இந்த சத்துருக்களுக்கு, தன்னை கொல்ல வந்த இந்த சத்துருக்களுக்கு அப்பமும் தண்ணீரும் வெய்யும் என்று சொல்லி ஜீவனை கொடுத்ததை போல என் பிதா இப்படிதான் சத்து இந்த சத்துருக்களுக்கெல்லாம், தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிற இவர்களுக்கெல்லாம் என் மாம்சத்தை பிச்சு கொடுத்து, என் ரத்தத்தை பானம் பண்ண கொடுத்து நான் ஜீவனை உண்டாக்குகிறவர். நான் செம்மையானவர். நான் 2,88,000. நான் 12 அல்ல, நான் 144,000 அல்ல. நான் இப்ப என் அப்பா கிட்ட கேட்டேன்னா, நீ தேவனை அறியாமல் இருக்கிறதுனால தேவனை அண்டி கொண்டாலே பாதுகாப்பு உன்னை வந்துடும். என்னை மாம்சத்தில் ரத்தத்தில் இருக்கிற, ஆனால் என் பிதா ஜீவனுடையவராய் இருக்கிறது போல நானும் ஜீவனுடையவராய் இருக்கிறேன். இவர் சித்தம், இவர் கேட்டால் அதை செய்வார். ஆனால் என் ஆண்டவரோ இந்த உலகத்தை அழிக்கும்படி வராமல் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படி வந்த ஜீவனவர். இவர் செம்மையானவர். இவர் 2,88,000. நான் 12 அல்ல. 12 என் சத்துரு கிட்ட பழி வாங்கறத பார்க்க மாட்டேன். என் சத்துருவுக்கு என் ஜீவனை கொடுப்பேன். எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும், இந்த போர்ச்சேவகரின் கூட்டம் என்பது ஒரு லேகியோன். இவங்க யார்? லேகியோன் என்பது ரோம போர்ச்சேவர் கூட்டம். இந்த லேகியோன் என்கின்ற இந்த கூட்டத்தில் நல்லா கவனிங்க, பெரிய பெரிய ஆட்கள், பயங்கரமான சேனைகள் இருக்கும். பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர் தேவாலயத்து சேனை கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவிடத்திற்கு வந்தான். ஒரு எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு சேனை, ஒரு பெரிய சேனை.
எப்பவுமே தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்களுக்கு எதிராக பிசாசு போடுற திட்டெல்லாம் பெருசாக இருக்கும். உன்னை தொட முடியாதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். உன் கண்ணு திறக்கணும். என் கர்த்தர் என் கேடகமாக இருக்கிறார். மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் பாவத்தில் பிறந்த நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்பு வந்துடும். ஆனால் இயேசு கிறிஸ்து குமாரன், அவர் பிதாவின் சித்தம் செய்வதே அவருக்கு ஜீவனாக இருக்கிறவர். நான் கேட்டால் செய்வார். நான் 12 அல்ல. ஏன் அவர் அங்கே 12 லேகியோன்னு சொல்ல தெரியுமா? இந்த ஒரு மனுஷனை பிடிக்கிறது. ஏன்னா இவர் தீர்க்கதரிசி. இவர் வாயில் தேவனுடைய வார்த்தை இருக்குது. அவர் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்றால் இரக்கமுள்ளவர்கள். அப்போஸ்தலர் என்றால் வாரி இறைத்து இந்த ஜீவ வசனத்தை எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்து 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 அவர்களுக்கு ஜீவனை உண்டாக்கி இந்த செம்மையானவர்களுக்கு தான் வெளிச்சம் உதிக்கும். இந்த செம்மையானவர்களுக்கு தான் வெளிப்பாடு கிடைக்கும். இந்த வெளிப்பாடை கொடுத்து கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிச்சத்தை கொடுத்து 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 ஒரு சத்துருவும் இருக்காது. தேவனுடைய ஜீவனை கொடுத்து ஜீவனை உண்டாக்குகிறவர் இந்த செம்மையானவர்கள். இந்த செம்மையானவர்களை ரட்சிக்கிறவர் என் தேவன். இயேசு கிறிஸ்துவை பற்றின இந்த வெளிச்சம். அவர் சொல்றாரு, எலிசா நான் 12 அல்லடா. டே வேலைக்காரனே, என் ஆண்டவனே, நாங்கள் மோசம் போனோம், நாம் என்ன செய்வோம்? நான் 12 அல்லடா. நான் 12 என் சத்துருவை அழியும் ஆண்டவர் சொன்ன அன்னைக்கே அழிச்சிருப்பார் ஆண்டவர். அழிக்கும், வசனம் அழிக்கும். ஆனால் நான் இரக்கம் உள்ளவன், நான் செம்மையானவன், எல்லாம் என் தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் அல்லவா. அவருக்கு நான் போஜனம் கொடுப்பேன், அவரை நல்லபடியாக வழி அனுப்பி வைப்பேன். இந்த பெண்மை எல்லாருக்குள்ளும் மற்றவன் தேவையை அறிந்து சேவை செய்கிற அந்த மனப்பான்மையில் தான் கிறிஸ்து இருக்கிறார். பெண்ணில் தான் மீட்பு இருக்குது. பெண் என்பது சேவை. ஆணும் சேவை செய்யணும். பெண்ணு இந்த சுயநலத்தை வெறுத்து, யான் உயிரை எடுக்க வந்தவனுக்கு நான் உயிரை கொடுக்குறேனே, யான் உயிரை எடுக்க வந்தவனுக்கு நான் உயிரை கொடுக்குறேனே. இந்த எலிசா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட இந்த எலிசாவின் எலும்பு அந்த கல்லறையில் இருந்தது. மோவாபின் தண்டுகள் இஸ்ரேல் வரும்போது ஒரு பிணத்தை அடக்கம் பண்ண போனார்கள். அந்த பிணத்தை எடுத்து மோவாபின் தண்டை பார்த்துவிட்டு, ஐயோ பெரிய போர் வருதுன்னு சொல்லிட்டு அந்த எலிசாவின் எலும்புல அந்த பணத்தை போட்டு போறாங்க. எலிசாவின் எலும்பு பட்டு இந்த பிணம் உயிரோடு எழுந்தது. அப்படியானால் இந்த செம்மையானவனை தேவன் ரட்சித்து விட்டார். அவன் எலும்புல ஜீவன் இருந்தது. எலிசா சாகவில்லை, தேவ சமூகத்தை தரிசிக்கிறார். இதுதான் எலிசாவின் அந்த செம்மையானவர்கள். அதுதான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எலிசாவின் எலும்பு பட்டவங்க. அந்த வசந்த வாசித்த மறுபடியும் இங்கே வரலாம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் அந்த வசனம் மட்டும் வாசிங்க. 20 வாசிங்க பார்க்கலாம். 20 எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறுவருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்தில் வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அந்த எலும்புல ஜீவன் இருந்தது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியானால் செம்மையான எலிசாவை என் தேவன் ரட்சித்து விட்டார். ஆமென் சொல்லாமா? தேவனுடைய சமூகத்தில் மட்டும்தான் ஜீவன் இருக்கிறது. அப்போ அந்த சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற 24 மூப்பர்கள் ஜீவனை பெற்றவர்கள். அந்த எலிசாவின் எலும்பு பட்ட அந்த பிணம் உயிரடைந்து எழுந்து நின்றது. அதே மாதிரி என் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, திருப்பிக் கொள்ளுங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில், இந்த இயேசு ராஜாவை பிடிக்கும்படியாய் இந்த யூதாஸ் காரியத்தை ஒரு பெரும் சேனையை கூட்டி வந்த போது, இங்கே பக்கத்தில் இந்த பேதுரு வலது காதரை வெட்டின போது என்ன நடந்தது? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 26வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம். அதில் 51 வாசிப்பல வேகமா. 51. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். எப்பா, பட்டயத்தை எடுக்காத, நீ செம்மையானவனாக இரு. இப்போதான் சொல்றாரு,
நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டார். அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறையா? அல்லேலூயா. 12 என்பது தேவனுடைய வார்த்தையை பெற்ற சகோதரர்கள், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். செம்மையானவர்கள் என்பது 24, அதாவது 2,88,000 என்கின்ற அந்த மகிமை. அந்த தேவனுடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், தேவ சமூகத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள் என்கின்ற அந்த செம்மையானவர்கள். நான் இப்போ வசனத்தை வச்சு எனக்கு சத்துரு என் வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியலையே ஆண்டவரே, என் பொண்டாட்டியை மாற்றுங்க ஆண்டவரே, என் பொண்டாட்டியை மாற்றுங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களாம் மாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் அப்பா எங்கள் அம்மா மாற்றுங்க. இதெல்லாம் தேராத கேஸு. இதெல்லாம் வசனம் பாதுகாக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். என் மனைவிக்கு ஏற்றார் போல என்னை மாற்றும் ஆண்டவரே, என் கணவனுக்கு ஏற்றார் போல என்னை மாற்றும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் சொல்லுங்க ஆண்டவரே. ஏன் இங்கே 12ன்றாரு? ஏன் 11 லேகியன்னு சொல்லக்கூடாதா? ஏன் 13 லேகியோன்னு சொல்லக்கூடாதா? ஒரு லேகியோன் என்பது 6826 போர் சேவகர்கள் இருக்கக்கூடிய ஒரு கேங். அதில் பார்த்தீங்கன்னா 6100 காலாட்படைகள் இருப்பாங்க. மீதி 726 வந்து குதிரை மேலே வந்து உட்காந்து சுற்றி பயங்கரமான ப்ரொடெக்ஷனில் வருவாங்க. அவங்க எப்பேற்பட்ட கலவரத்தை அடக்கக்கூடியவர்கள். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சும்மா ஏதோ வசனத்தின் இந்த பூமியில் வசன பாதுகாப்பில் வாழறதுக்காக நான் வரல. என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. நான் என்ன செய்ய வேண்டும்? என் சத்துருக்கள், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஒப்புரவாக்கப்படுதல் என்பது 1,44,000, அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது 2,88,000. அதுதான் இங்கே சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, நான் 12 லேகியோனை நான் கூப்பிட்டால், என் பிதாவை கூப்பிட்டுட்டேன்னு வச்சுக்க, 12 லேகியோன்னா நான் தான் வார்த்தை, 12 லேகியோன் வரும். இப்போ எலிசாவை சுற்றி எத்தனை அக்னிமயமான ரதம் குதிரை இருந்துச்சுன்னு தெரியல, அது கணக்கு இல்லை. ஆனால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை இங்கே அனுப்பி என்னை காப்பாற்ற மாட்டான்னு நினைக்கிறியா? அப்போ வசனம் என்னை விட்டுச்சுன்னு நினைக்கிறியா நீ? அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? வசனத்தை நம்பி அண்டிக்கணும்னா உனக்கு கேடகம். அப்போ பேதுரு, எங்கள் அப்பா என்னை கைவிட்டார்னு நினைக்கிறியாடா? நான் எங்கள் அப்பாவை நேசிக்கிறேன், அவர் மனிதனை நேசிக்கிறார். எனக்கு சத்துரு யாருமே இல்லை. மாறாக என்னை சாகடிக்க வந்த இவர்களுக்கு என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன், என் மாம்சத்தை நான் பிச்சு கொடுக்கிறேன், என் ரத்தத்தை பானம் பண்ண கொடுக்கிறேன், அது அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும். இதுதான் 2,88,000 அந்த சேவை செய்வது, ஜீவனை உண்டாக்குகிற செம்மையானவர்கள், ஜீவனை உண்டாக்குகிற. உனக்கு சத்துருல யாருமே கிடையாது. இவங்க தான் செம்மையானவர்கள், இவர்தான் நீதிமான்கள், இவர்தான் கிறிஸ்துடைய மனைவி, இவர்தான் கிறிஸ்துடைய மனைவி. சொல்றாரு பாருங்க, 54 வாசிங்க. அப்படி செய்வேனே ஆனால், வாசி 26 அப்படி செய்வேனே ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி எவ்விதமாய் சம்பவிக்கணும்? கிறிஸ்து பாடுபடவும் பின்பு அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். இந்த மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக உலகத்தின் இரட்சகராக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக இந்த உலகத்துக்கு ஜீவனை உண்டாக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் அல்லவா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் நிருபத்தில் தேவன் தம்முடைய குமாரனை எதுக்காக அனுப்பினார்? தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் எதற்காக அனுப்பினார் என்பதை குறித்து, அவர் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான், தேவன் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். 2ஆம் அதிகாரமா, அந்த வசனம்லாம் கொஞ்சம் முக்கியமான வசனம். அதை வாசித்துங்க பார்க்கலாம்.
நாலு ஒன்றா 9 இல்லையா? அதில் வாசி பார்க்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அதில் இந்த வசனம் ஓகே, இதுல உலக ரட்சகராக அனுப்பினார் அப்படின்னே இருக்கும் அந்த வசனம். எத்தனை 4:10 14 வாசி. ஓகே 14 வாசி. 4:14 பிதாவானவர் குமாரனை இதான் சொல்ற உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். உலக ரட்சகர் என்பது அதான் தேவன் தம்முடைய அந்த செம்மையானவர்களை ரட்சிக்கிறவர். இந்த ரட்சிக்கிறவர் என்பது உலக ரட்சகர். ஏனென்றால் இந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுத்து எலிசா எப்படி தன்னை பகைத்த தன் ஜீவனை எடுக்கும்படி வந்தவர்களுக்கு ஜீவனை கொடுத்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் அங்கே என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 51 வாசிக்க பார்க்கலாம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. ஹல்லேலூயா. அங்கே எலிசா தன் ஜீவனை எடுக்க வந்த தன் சத்துருவுக்கு ஜீவனை கொடுத்து அனுப்பினார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பகைத்த இந்த உலகத்துக்கு தம்முடைய மாம்சத்தையும் தம்முடைய ரத்தத்தையுமே அவர் ஜீவனாக கொடுத்தார். தொடர்ந்து வாசிங்களே 52. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசி கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளை எழுப்புவேன். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாளை எழுப்பு என்பது தான் 2,88,000. நான் 12 அல்லப்பா, நான் 1,44,000 அல்ல. நான் அந்த 1,44,000 பூரணமாகிய 2,88,000. நான் 12 மாத்திரம் அல்ல, 12ஓடு நின்று விடவில்லை. நான் மகிமையின் தேவனுடைய ஒரே பரண குமாரனாய் தேவ சித்தம் செய்யும்படியாய் வந்தவர் என்பதை சொல்லுகிறார். என் மாம்சத்தை நான் கொடுக்கிறேன். அங்கே எலிசா போஜனத்தை கொடுத்தாரே தன் சத்துருவுக்கு, அதே போல தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நமக்கு அவருடைய ஒரே பரண குமாரனாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பிழைக்கும் கடைசி நாட்களிலே நாம் எல்லாரும் எழுந்து அல்லது உயிரோடு இருக்கிற நாம் மகிமை அடைந்து பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசித்து என்றென்றைக்கும் அவருடைய சமூகத்தை தரிசிக்கும்படிய செம்மையானவர்கள் அவருடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள். இந்த செம்மையானவர்கள் எல்லாருக்கும் ஜீவனை கொடுப்பாங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கடன் கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நித்திய நீதியாக நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆக இந்த ஜீவ வசனங்களை, இந்த ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நம் ஜீவனை பெறுவோமேயானால் நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் மகிமையாய் அவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். இதற்காகவே தேவன் நம்மை விசேஷ விதமாய் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது? ஆமாம், ஆமேனா. செம்மையானவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்குது, எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. என் தேவன் செம்மையானவர்களை ரட்சித்து அவருடைய சிங்காசனத்தை சூழ அந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும். ஆமேனா. அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். இவர்கள் எல்லாரும் மகிமையடைந்தவர்களாய் வெளிப்படுத்துகிற விசேஷம் 4வது அதிகாரத்தில் அங்கே 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒரு வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் மதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள். இவர்கள் தான் இந்த செம்மையானவர்கள். இந்த 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனம் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். காரணம் என்ன? இவர்களுக்குள்ள போஜனம் கொடுத்தார் நம் எலிசா.
ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 1,44,000 என்கின்ற தேவனை பரிபூர்ணமாய் அறிந்திருந்த அந்த மகிமை, தன் பிதாவின் நாமம் தங்கள் நெற்றில் எழுதப்பட்டிருந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2,88,000 என்கின்ற அந்த மகிமை அடைந்தவராய் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நாம் அவர் கொடுத்த போஜனத்தை புசித்து அவருடைய அந்த போஜனத்தினாலே பலன் கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை நாம் தரிசிக்கிறோம். அதுதான் இந்த புதிய ஏற்பாட்டு சபை. அதுக்கப்புறம் அந்த சிங்காசனத்திலிருந்து அந்த 4 ஜீவன்களும் இருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். வாசி தொடர்ந்து. அந்த சிங்காசனத்தில் மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாக 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்றும் முகமுள்ளதாயும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமா இருந்தன. இந்த கண்களால் நிறைந்தது தான் அங்க கண் மயக்கத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, இவன் கண்ணை திறங்க ஆண்டவரே, இவன் கண்ணை மறுபடியும் திறங்க ஆண்டவரே. அப்போ அந்த பரிபூர்ண விசுவாசம், அந்த பரிபூர்ண விசுவாசம் தான் 2,88,000 என்கின்ற அந்த மகிமையிலே நாம் மகிமை அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க கண்கள் நிறைந்த அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இதுதான் அந்த செம்மையானவர்களை ரட்சித்து செம்மையானவர்கள் தேவனை அவர் தேவ சமூகத்தை தரிசிக்கிற அந்த மகிமை. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய